மட்டன் பிரியாணி பண்ணுவேன். சரியா? ஒரு 3 ஆனியன், 2 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறம் இவ்வளோத்துக்கு இஞ்சி. ஓகே, இஞ்சி வந்து இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கணும். தோல் கண்டிப்பாக இஞ்சிக்கு எடுக்கணும். இஞ்சியுடைய தோல் நஞ்சு. இந்த பீலர் ஒரு 3 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். நல்லாயிருக்கும், வெரி கன்வீனியன்ட். எவ்வளவு பெரிய கரடு முரடான இடத்துலையும் பீல் பண்ணும். ஓகே, உங்களுக்கு மூக்கடைப்பா, ஜலதோஷமா, இந்தா உரிகிறீங்க? ஐயையோ. ஓகே, இந்த மாதிரி நீட்டாக பீல் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இஞ்சி ரெடி பண்ணிட்டோம். சைனா இஞ்சி இருக்குது. சைனா இஞ்சின்னா ரொம்ப ஜாஸ்தியாக தேவைப்படும், கடைசி வரைக்கும் மணக்காது. ஸோ திஸ் இஸ் இண்டியன் ஜிஞ்சர். இப்போது நம்மளுடைய மூக்கு பிரியாணியை டேஸ்ட் பண்ணுறதுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் போடுவோம் ஜிஞ்சர். இதாக இருக்குல்ல, இதை பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் அப்படி டேர்ன் ஆகும். நம்ம இதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி வச்சோம்னா இப்படி வச்சுட்டு இழுத்துட்டா தான் சூப்பராக வந்துடும். நிறைய மாடல் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இது வந்து மூவ் ஆகுது. ஸோ ஐ லைக்ட் வெரி மச். சரி, மட்டன் பிரியாணியில் நிறைய டைப் இருக்குன்னா என்ன பிரியாணி பண்ணலாம் சொல்லுங்கடா. ஓ, மட்டன் பிரியாணியில் சிக்கன் பிரியாணி சூப்பர். மட்டன் பிரியாணியில் நிறைய வெரைட்டி இருக்குடி, அதில் எது பண்ணலான்னு கேட்குறேன். சிக்கன் பிரியாணி பண்ணலாமா? இந்த கேமராமேன் மூக்க உருன்னு உரியும் போது எனக்கு வர டென்ஷனு. இது பேர் என்ன? சாப். சொல்லுங்க, இப்படி பண்ற பேர் என்ன? சாப். குட். ஸோ ஆனியன் ரெடி பண்ணிட்டோம். இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இவ்வளவும் தயார் நிலையில் உள்ளது. இனி தக்காளி எடுக்கணும், பச்சை மிளகாய் எடுக்கணும், அப்புறம் வேறு இன்னொன்று தேங்காய் பால் ரெடிமேட் இருக்குது, தயிர் இருக்குது, இன்னும் பல. புதினா, மல்லிக்கீரை சரியா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மட்டன் இது வந்து அரைக்கிறதுக்கு இஞ்சி போட்டுக்கிறேன், பூண்டு போட்டுக்கிறேன், தென் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன், இது சின்ன வெங்காயம். ஓகே, இவ்வளோ வச்சு லைட்டாக குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினாவும் சரியா
கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இது இந்த குறவரப்பாக அரைச்சது எப்படி இருக்கும் சரியா? ஸோ இது மொத்தமாக என்னென்னா இஞ்சி, பூண்டு, ஒரு பச்சை மிளகு, சின்ன வெங்காயம், புதினா, மல்லி இவ்வளோதான் அரைச்சி வச்சுருக்கோம் சரியா? ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மட்டனை வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ இந்த பாத்திரத்தில் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சரியா? ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆரம்பமே அதிரடியாக இருக்குது. இந்த பாத்திரம் சரியில்லாத காரணத்தினால் பாத்திரத்தை மாற்றி பண்ணிடுறோம். ஸோ இந்த நான்ஸ்டிக்கில் தான் இன்றைக்கி பிரியாணி. இது ரம்ப இலை, பாண்டன் லீஃப். ஃபஸ்ட்டு இந்த ரம்ப இலை போடுறோம், நல்ல மணமாக இருக்கும். அடுத்ததாக பே லீஃப், தென் ஏலக்காய், கிராம்பு, பட்டை, மணமாக வருது. சூப்பராக லைட்டாக சாட்டே பண்ணிக்கணும். கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன், கொஞ்சம் ஜீரகம், ரொம்ப போட வேணாம், லைட்டாக. முழு பெப்பர். இவ்வளோதான் பிரியாணி மசாலா, ஆல் ஸ்பைசஸ். ஸோ இந்த டைமில் நாம் போட வேண்டியது ஆனியன். ஃபஸ்ட்டு ஆனியன் போடுறோம் சரியா? ஆனியன் எடுத்துக்கிறேன். ஆனியன் நல்ல கோல்டன் கலர் வரணும், அது வரைக்கும் வதக்கணும். கொஞ்சம் ஆனியன் வச்சுக்கலாம், தயிர் பச்சடிக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா வதங்கணும், கோல்டன் ப்ரௌனாக இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது, லைட்டாக தான் எரியணும். இந்த கேப்பில் நாம் மைதா மாவு ரெடி பண்ணி வைக்கணும். அதாவது தம் போடுறதுக்கு மைதா மாவு சப்பாத்தி மாதிரி பசஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இது தக்காளி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட் போட்டுக்கணும். புதினா, கொத்தமல்லி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மனம் மனம் மனம்.
ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இன்னும் மட்டன் போட்டுக்கணும். இப்போ வாஷ் பண்ணி வச்சுக்கிற மட்டனை இறக்கிடலாம். கொம்பை இறங்கிட்டான், கொம்பனை உள்ளே இறக்கிட்டோம். இந்த மசாலா எல்லாம் இதில் மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி வந்து நல்லா வேக வைக்கணும். இது ஒரு 30 மினிட்ஸ் வேகணும். வெந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வெந்ததுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கணும். அப்புறம் தயிர், லெமனு, இன்னும் சில விஷயங்கள் சேர்த்துட்டு தம் பிரியாணி, தம் போட்ட ரைஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கணும். ஆனியன் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டேன். இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டோம், மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம். தீயை நல்லா ஹை ஃப்ளேம் வச்சுக்கணும். ஸோ இந்த தண்ணியிலேயே வந்து மட்டன் திக்காக வேகும். வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கணும். இப்போ மட்டன் வெந்துட்டான்னு பார்ப்போம். இடைக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம ஆனியன் பேஸ்ட்லாம் போட்டிருக்கோம், ஆனியன்லாம் வதக்கிருக்கோம். ஸோ அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணியும் ரொம்ப சேர்க்கக்கூடாது. இப்போ கொஞ்சம் கஸ்தூரி மேதி போட்டுக்கிறேன். இப்போது தக்காளி கொட்ட வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த தக்காளியை பேஸ்ட்டை கொட்டிடலாம். அரைச்ச தக்காளியை கொம்பனுக்கு மேலே இறக்கிட்டோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நம்ம அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுக்கணும். இப்போது தயிர் போட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கிறேன். தயிர் புளிப்பு இருக்காது, யோகட். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த காரம், புளிப்பு, இந்த தயிர் எல்லாம் மேட்ச் ஆகும். இனி லெமன் ஜூஸ் ஊற்றணும். அப்புறம் நான் இதில் வந்து ஒரு துண்டு பட்டர் சேர்ப்பேன். பட்டர் நல்லாயிருக்கும். அப்புறம் தேங்காய் பால் சேர்ப்பேன். அப்புறமா குக் பண்ண ரைஸ் இதில் போட்டு தம் போட்டு வேண்டியதான். ரைஸ் வச்சிடலாம் அந்த பாத்திரத்தில். ஸோ இது கிரேவி தயாராகிட்டு இருக்குது. ரைஸ் ஊற வச்சு வடித்து வச்சுருக்கிறேன். அந்த ரம்பையெல்லாம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் ஸ்பைஸ், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அவ்வளோதான், வடிக்க வேண்டியதான். தண்ணி 3.5 கப் ரைஸுக்கு 1 2 3 4
இன்னொன்று இல்லை போதும் 6 போதும். ஓகே, ஸோ அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். அப்புறமா கொஞ்சம் புதினா மல்லி, நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ரைஸை போடுவோம். சரியா? ஸோ லெமன் விடுற டைம் ஆகிடுச்சு. ஒரு லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து தேங்காய் பால் இங்கே இப்படி தான் கிடைக்குது ரெடிமேடாக. ஸோ இந்த தேங்காய் பாலில் வந்து ஒரு 2 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எண்டு டைமில் வந்துட்டோம். நம்ம ரைஸ் ரெடியான உடனே தம்முக்கு போட்டுறோம், அப்புறம் டைம் இல்லை. ஸோ மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு. தேங்காய் பால் சேர்த்தாச்சு. ஒரு துண்டு பட்டர், நம்மளோட சீக்ரெட் பட்டர் வந்து ஒரு பீஸ் சேர்த்தோம். ரைஸ் கொட்டிடலாம். தண்ணி நல்லா வெந்துடுச்சு. நம்மளுடைய ஃபில்டர் பண்ணி வச்ச ரைஸை சேர்க்கலாம். இந்த டைமில் புதினா மல்லிக்கீரை சேர்த்துக்கிறோம். புதினா மல்லிக்கீரை எல்லாமே சேர்த்து ஒரு மிக்ஸ். அட்டகாசமான ஒரு கிரேவி. இதில் தான் நம்ம வந்து குக் பண்ண ரைஸ் போட்டு தம் பண்ணுறோம். ரைஸ் ஒரு 50% வெந்துடணும். மிச்சம் இந்த ரைஸ் இந்த கிரேவி இதுலேயே வேகும். ரைஸ் நல்லா வெந்துடுச்சு. வேகலை, நம்ம பக்குவத்துக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இதை வந்து தம்மில் ஏற்றிடலாம். தண்ணி வடித்து ஓகே இப்போ தம் பண்ண போகிறோம். சரியா? தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஓகே புதினா மல்லித்தழை தென் நம்மளுடைய சொந்தம் கீ நம்மளுடைய சொந்தம் கீ. சரியா? கீ உள்ள இறக்குறோம். கீ போட்ட பிறகு என்ன பண்ணணும்?
ஜாதிக்காய் பவுடர் இருந்ததுன்னா அப்படி போட்டுக்கலாம். ஜாதிக்காய் இல்லை, ஸோ கேஷ்யூ, நம்மளுடைய சொந்தம் கேஷ்யூ. ஓகே, அடுத்தது கிஸ்மிஸ், நம்மளோட சொந்தம் கிஸ்மிஸ். ஓகே, இதெல்லாம் போட்டு சரியா தம் போடணும். தம் போடும்போது என்ன பண்ணணும், இதுதான் தம் போடுறதுக்கு நம்ம ரெடி பண்ணக்கூடிய மைதா மாவு கேஸ்கட். உள்ள இருக்கிற ஆவி வெளியே போகாது. சரியா, ரெடியா? இப்படி சுற்றி வச்சுக்கணும். எங்க ஓடுற இது, மூடிடலாம். நம்ம வெளியில் இருக்கிற கொஞ்சம் பிச்சு இங்கே வச்சிடணும். அவ்வளோதான், 20 minutes ஸ்லோ தம். ஓகே, திறக்கலாமா? ஐயடா, முதல்ல இந்த செயினை கலத்துறோம். சரியா, இந்த செயினை வந்து கலத்துறோம். தென் இங்கே எடுத்து அப்படி போடுறோம். ரெடி, இது அப்படி போடுறோம். மணக்குதா? என்ன மணக்குது? கேஷ்வா? பிரியாணி மணக்கலையாப்பா? பாரு, கம 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 பிரியாணி. ஓகே, ஸோ மேலே உள்ள ரைஸ் அப்படியே எடுத்து கீழே போட்டுட்டோம். இப்போ ஒட்டையில் பார்த்தியா எடுத்து அப்படி சூப்பராக வந்துருக்கு. இப்போ ஒரு மட்டன் பீஸ் எடுத்து பார்க்குறோம். பஞ்சு போல் இருக்கா? வாவ், சூப்பர். ஸோ பிரியாணி, மட்டன் பிரியாணி இஸ் ரெடி. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? கொஞ்சமாச்சு இந்த மூடி வச்சு இதை அப்படி வச்சுட்டு இப்படி போனால் ஒட்டக்கூடாது. இப்படி கொல கொலன்னு ஒட்டக்கூடாது. பிரிஞ்சு வரனா தான் பிரியாணி. ஓகே, வா, சூப்பர்.
சக்ஸஸ் பிரியாணி. இங்கே சூடு. ஓகே, சிக்கன் பிரியாணி. மட்டனடா. அது உனக்கு. நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், அது லூனாக்கு. நான் எனக்கு கொஞ்சம் தான் வேணும். அப்போல்லாம் அங்கே கிடையாது. போதும். போதுமா? இதுதான் எனக்கு. கேஷ்யூ போட்டுட்டு எனக்கு தயிர் வேணுமா? ஆமாம். ஓகே, நாங்கள் சின்னதுலலாம் இது சாப்பிடவே மாட்டோம். நீங்கள் என்னடானா இதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்குறீங்க. இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஆச்சரியமாக இருக்கே. ஓகே, வைக்கலாம், சுட்டலாம். சரியா? எனக்கு மட்டன் வேணும். நீ முதல்ல சாப்பிடு, முதல்ல இருக்கிறத சாப்பிடு. சரியா? குட்ரா. எக் எங்க மக்கா? ஏதோ 10 இருக்குதுல. இல்லடா, தம்முக்கு வச்சதுடா.